வணக்கம். நான் டாக்டர் மஹிரா. மூத்த குடிமக்களின் ஆரோக்கிய பராமரிப்பில் நான் பணியாற்றுகிறேன். நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? மாலை நேரத்தில் சாப்பிடும் ஒரு சாதாரண பழம் உங்களுடைய இரவு தூக்கத்தை அமைதியாக களவாடிக் கொள்ளும் என்று பல மரியாதைக்குரிய மூத்தவர்கள் நாம் ஆரோக்கியமான ஒன்றைதான் சாப்பிடுகிறோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த ஒரு பழக்கம்தான். ஒவ்வொரு இரவும் சரியாக 2 மணி அல்லது 3 மணிக்கு உங்களை தூக்கத்திலிருந்து எழுந்து பாத்ரூம் போக வைக்கிற முக்கிய காரணமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் உடல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டிய நேரம் அல்லவா? ஒரு மருத்துவராக சென்னையிலிருந்து அமெரிக்கா வரை எண்ணற்ற மூத்தவர்களை இந்த உண்மையை அறிந்தபோது ஆச்சரியத்தில் உறைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வயதையே குறை சொல்வார்கள். பப்ரோஸ்டேட் பிரச்சனைன்னு நினைப்பார்கள் அல்லது என்னோட பிளாடர் பலவீனமாயிடுச்சுன்னு நினைப்பார்கள். ஆனால் உண்மையான காரணம் அவர்களுடைய தினசரி உணவு தட்டிலேயே மறைந்திருந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போவது வாழைப்பழத்தை எப்படி சரியான முறையில் சரியான நேரத்தில் சாப்பிட்டால் அது உங்களுக்கு முழு இரவும் அமைதியான தூக்கத்தை கொடுக்க உதவும் என்பதை பற்றிதான். அந்த எரிச்சலான இரவு நேர சிறுநீர் பிரச்சனை இல்லாமல் இது எந்த மருந்தையும் பற்றியது கிடையாது. இது இயற்கை கொடுத்த உணவுகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துவது பற்றியது. அப்படி செய்தால் உங்கள் பிளாடருக்கும் உங்கள் மனதுக்கும் அவைகளுக்கு உரிய ஓய்வு கிடைக்கும். தொடங்குவதற்கு முன் இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்க்கிறீர்கள், இப்போது அங்குள்ள நேரம் என்ன என்பதை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் வாசிக்கிறேன். உங்களுடைய அனுபவமும் கதையும் முக்கியமானது. மேலும் 60 வயதுக்கு பிறகு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் எளிமையான அறிவியல் ஆதாரம் உள்ள ஆலோசனைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய இரவுகளை மாற்றக்கூடிய அந்த அடுத்த சிறிய நல்ல மாற்றத்தை தவறவிடாதீர்கள். மூத்தவர்களுக்கு இரவில் அடிக்கடி சிறுநீர் வருவதற்கான காரணங்கள் என்ன? வாசோபிரசின் ஹார்மோன் குறைவு. 60 வயதுக்கு பிறகு நம்முடைய உடலில் வாசோபிரசின் என்ற ஹார்மோன் இயற்கையாகவே குறைய ஆரம்பிக்கிறது. இந்த ஹார்மோன் இரவு நேரத்தில் சிறுநீரகங்களுக்கு சிறுநீர் உற்பத்தியை மெதுவாக்கு என்று சைகை கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் இளமையில் இருக்கும்போது இந்த ஹார்மோன் தூக்கத்தின் போது செயலில் இருந்து சிறுநீரகங்களை மெதுவாக வேலை செய்யச் சொல்கிறது. அதனால் எந்த இடையூறும் இல்லாமல் நம்மால் நிம்மதியாக தூங்க முடிகிறது. ஆனால் வயது கூட கூட இந்த மென்மையான சைகை பலவீனமாகிறது. சிறுநீரகங்கள் பகல் நேரம் போலவே இரவிலும் திரவங்களை வடிகட்டத் தொடங்குகிறது. இதனால் பிளாடர் சீக்கிரமே நிரம்பி விடுகிறது. இரவு சாப்பாடு முடிந்து இன்னைக்கு முழு இரவும் நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சு படுத்தீங்கன்னா சில மணி நேரத்திலேயே பாத்ரூம் போகணும் என்ற உணர்வுடன் விழிக்கிறீர்கள். இது உங்கள் உடல் தோல்வி அடைகிறது என்பதற்கான அறிகுறி கிடையாது. உங்களுடைய உடலுக்குள் இருக்கும் இயற்கையான நேர கடிகாரம் மாறிக்கிட்டு இருக்கு என்பதற்கான அறிகுறிதான். நல்ல செய்தி என்னன்னா, மாலை நேர பழக்கங்களை கொஞ்சம் மாற்றினாலே உங்கள் உடலின் இயற்கை ரிதத்தோடு இன்னும் நல்லபடியா வேலை செய்ய முடியும். பிளாடரின் உணர்திறன் அதிகரிப்பு. இளமையில் பிளாடர் சுமார் 100 முதல் 500 மில்லி லிட்டர் வரை சிறுநீரை தாங்கிய பிறகுதான் மூளைக்கு போகணும்னு ஒரு வலுவான சிக்னல் அனுப்பும். ஆனால் பல மூத்தவர்களுக்கு இந்த கொள்ளளவு 150 மில்லி லிட்டர் வரைக்கும் குறைந்து விடுகிறது. அதாவது அரை டம்ளர் தண்ணீருக்கு கூட குறைவு. இதன் அர்த்தம் என்ன? கொஞ்சம் சிறுநீர் சேர்ந்தாலே உடனே போகணும் என்ற அவசர உணர்வு வரும். உதாரணமாக மதுரையில் இருக்கிற ஒரு தாத்தா இரவு 8 மணிக்கு ஒரு கப் மூலிகை டீ மட்டும் குடிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமும் இரவில 2 தடவை எழுந்துடுறாரு. பிளாடர் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது இப்ப கொஞ்சம் அதிகம் சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. முன்னாடியை விட சீக்கிரமே அலாரம் அடிக்குது. மாலை நேரத்தில் திரவங்களை குறைப்பதாலும் படுக்க போறதுக்கு முன்னாடி பிளாடரை அமைதியான காலியான நிலையில் வைத்தாலுமே இந்த தவறான அலாரங்களை குறைக்க முடியும். இது கட்டாயப்படுத்துவது பற்றியல்ல, மெதுவாக பயிற்சி கொடுப்பது பற்றியது. அதனால உடல் இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம்னு கற்றுக்கொள்ளும். சிறுநீரக வடிகட்டல் மெதுவாகுதல். வயது கூட கூட நெப்ரான் என்று சொல்லப்படுற சிறுநீரகத்தின் வடிகட்டும் அலகுகள் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இது எந்த நோயும் கிடையாது. இது வயதானதின் இயற்கையான ஒரு பகுதி. திரவங்கள் உடலில் சுழற்சியில் அதிக நேரம் தங்கும். ஆனால் இரவு படுக்கும்போது கால்கள் மற்றும் கீழ்ப்பகுதியில் தேங்கியிருந்த திரவங்கள் திரும்ப இரத்த ஓட்டத்துக்குள் செல்வதால சிறுநீரகங்களுக்கு திடீர்னு வேலை அதிகமாகிறது. அதற்கு பதிலா அவை அதிக சிறுநீர் உற்பத்தி பண்ணுது.
அதுவும் தூங்குவதற்கு மிகவும் மோசமான நேரத்தில் சென்னையில் இருக்கிற ஒரு மாமா பகல் முழுக்க உட்கார்ந்தே இருக்கிறார். கால்களில் வீக்கம் இருக்குன்னு அவருக்கே தெரியாது. ஆனா அவர் படுத்த உடனே இந்த மறைந்திருந்த திரவங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். மாலை நேரத்தில் மெதுவான நடை, சின்ன சின்ன கால் பயிற்சிகள், படுக்க போறதுக்கு முன்னாடி கால்களை சற்று உயர்த்தி வைப்பது. இவையெல்லாம் இந்த மாற்றத்தை குறைக்க உதவும். இரவெல்லாம் சிறுநீரகங்களுக்கு வரும் அழுத்தமும் குறையும். தாமதமான குடிப்பு மற்றும் சாப்பாட்டு பழக்கங்கள். பல தமிழ் வீடுகளில் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு கப் பால், ஒரு மூலிகை டீ அல்லது ஒரு பழத்துண்டு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆனா இவை எல்லாமே படுக்க போறதுக்கு முன் உடலுக்குள் கூடுதல் திரவங்களை சேர்க்குது. கிரீன் டீ, பால், சூப், தர்பூசணி மாதிரி தண்ணீர் நிறைந்த பழங்கள் அமைதியாக பிளாடரின் பாரத்தை அதிகரிக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை என்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க, நான் தினமும் இரவு 9 மணிக்கு இஞ்சி டீ குடிப்பேன், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்னு. ஆனா அதனால அவர் சரியாக இரவு 2 மணிக்கு தவறாமல் விழிப்பார். அந்த டீயை மாலை 6 மணிக்கே மாற்றி மாலை நேர திரவங்களை சில ஷிப்புகள் அளவுக்கு மட்டுப்படுத்தியதும் அவர் தொடர்ந்து 6 மணி நேரம் எந்த இடையூறும் இல்லாமல் தூங்க ஆரம்பிச்சார். இதுல பாடம் ரொம்ப சிம்பிள். உங்களுடைய நாளாந்த தண்ணீர் அளவின் பெரும் பகுதி மாலை 4 மணிக்குள்ளேயே குடிச்சிடணும். சூரியன் மறைந்ததுக்கு பிறகு குறைந்த அளவில்தான் எடுத்துக்கணும். இரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் மீண்டும் மீண்டும் விழிப்பது தூக்கத்தின் ஆழமான கட்டங்களை உடைக்கிறது. இதனால் ஓய்வு மட்டுமல்ல, இதயம் மற்றும் இரத்த குழாய் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது. குலைந்த தூக்கம் இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்களை உருவாக்கும். இரவிலே இதயத்திற்கு அதிக அழுத்தம் கொடுக்கும். விழுந்து அடிபடுவது அல்லது ஸ்ட்ரோக் ஆபத்தையும் அதிகரிக்கலாம். இருட்டில திடீர்னு எழுந்து பாத்ரூம் நோக்கி அவசரமாக போய் தலைச்சுழல் வருவதை நினைச்சு பாருங்க. இந்த தருணத்துல தான் பல மூத்தவர்கள் வழுக்கி விழுவதும் அல்லது இரத்த அழுத்தம் திடீர்னு அதிகரிப்பதும் நடக்குது. தூக்கத்தை பாதுகாப்பது வெறும் ஓய்வுக்காக மட்டும் கிடையாது. அது உங்கள் இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம். திரவங்களை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த அமைதியான ஆபத்துகளை குறைக்க முடியும். உங்கள் உடலுக்கு ஒவ்வொரு இரவும் தேவையான மீட்பை கொடுக்க முடியும். சுருக்கமாக, வயதும் பழக்கங்களும் சேர்ந்த விளைவு. மூத்தவர்களில் இரவு நேர சிறுநீர் பிரச்சனை பொதுவாக ஒரே ஒரு காரணத்தால் வருவது கிடையாது. இது வயதானதின் இயற்கை மாற்றங்களும் தினசரி சிறிய ஆனால் முக்கியமான பழக்கங்களும் சேர்ந்து உருவாகும் ஒன்று. பிளாடரும் சிறுநீரகங்களும் கொஞ்சம் அதிகம் சென்சிட்டிவாக இருக்கலாம், ஆனால் அவை உதவிக்கு அப்பாற்பட்டவை கிடையாது. உடலில் நடக்கும் மாற்றங்களை புரிந்து கொண்டு முன்னதாக குடிப்பது, இரவில் தண்ணீர் அதிகம் உள்ள உணவுகளை குறைப்பது, மாலை நேரத்தில் லேசான அசைவு, இந்த மாதிரி மென்மையான மாற்றங்களால் நீங்கள் மீண்டும் நீண்ட அமைதியான தூக்க நேரத்தை பெற முடியும். இது வயதுடன் சண்டை போடுவது பற்றியல்ல, வயதுடன் சேர்ந்து வேலை செய்வது பற்றியது. அப்போதுதான் உங்களுடைய இரவுகள் மீண்டும் அமைதியாகும். உங்களோட காலை ஆற்றலுடனும் தெளிவுடனும் ஆரம்பிக்கும். வாழைப்பழமும் தூக்கமும். அறிவியல் என்ன சொல்கிறது? குறைந்த அமிலம், பிளாடருக்கு மென்மை. பழுத்த வாழைப்பழத்தின் மிகப்பெரிய பலன்களில் ஒன்று, அது இயற்கையாகவே குறைந்த அமிலம் கொண்டது. ஆரஞ்சு, அன்னாச்சி அல்லது கச்சா தக்காளி மாதிரி பழங்களோடு ஒப்பிட்டால் வாழைப்பழம் பிளாடரின் மென்மையான உள் அடுக்கை எரிச்சல் அடையச் செய்யாது. 60 வயதுக்கு பிறகு பிளாடர் அதிகம் சென்சிட்டிவ் ஆகும் மூத்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாலை நேரத்தை எரிச்சலூட்டாத அமைதி அளிக்கும் ஒரு பழத்தோட முடிக்கிறதை கற்பனை பண்ணி பாருங்க. பல வீடுகளில லேசுன்னு நினைச்சு இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அமிலம் அதிகம் உள்ள பழங்களை சாப்பிடுவாங்க. ஆனா அவைதான் இரவில் அவசரத்தை தூண்டுது. வாழைப்பழம் இந்த பிரச்சனையை தவிர்க்க உதவும். பிளாடரை அமைதியாக வைத்திருக்கும். அதிக அமிலம் உள்ள பழங்களுக்கு பதிலா வாழைப்பழத்தை தேர்வு செய்வது நிம்மதியான தூக்கத்துக்கும் அதிகாலை 2 தடவை விழிப்பதற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கலாம். பொட்டாசியம் நிறைந்தது பிளாடருக்கு ஓய்வு. ஒரு நடுத்தர அளவிலான வாழைப்பழத்தில் சுமார் 400 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கும். இந்த தாது பிளாடர் சுவர் உட்பட மென்மையான தசைகளை தளர்வாக வைத்திருக்க அமைதியாக உதவுகிறது. இந்த தசைகள் தளர்வாக இருக்கும்போது பிளாடர் முழுமையாக நிரம்பாத நிலையில் கூட தேவையில்லாத அவசர சிக்னல்களை அனுப்பாது. திருச்சியில் இருக்கிற ஒரு தாத்தா இரவிலே அடிக்கடி பொய் ஆசைன்னு வருது என்று போராடுறார்னா, இந்த எளிய தாது அவருக்கு அமைதியான ஒரு உதவியாளராக இருக்கலாம்.
மாலை ஆரம்பத்திலேயே வாழைப்பழத்தை சேர்த்து கொண்டால் அது தசை ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கும். மேலும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துபவர்களுக்கு முக்கியமான எலக்ட்ரோலைட் சமநிலையையும் பாதுகாக்கும். இந்த இயற்கையான அணுகுமுறை இரவு நேரத்தில் மீண்டும் மீண்டும் பாத்ரூம் போக வேண்டிய அவசியத்தை குறைக்கிறது மற்றும் உடலின் இயல்பான ஓய்வு தூக்க சுழற்சியை மீண்டும் சீராக்க உதவுகிறது. மெக்னீசியம் நரம்புகளை அமைதிப்படுத்தி இரவு பதற்றத்தை குறைக்கும் வாழைப்பழத்தில் மென்மையான அளவில் மெக்னீசியம் இருக்கிறது. இது நரம்பு அமைப்பை அமைதிப்படுத்தும் ஒரு முக்கிய தாதுவாக அறியப்படுகிறது. பல மூத்தவர்களில் பிளாடரை கட்டுப்படுத்தும் நரம்புகள் தேவையில்லாத நேரத்தில் கூட அதிகமாக செயல்பட்டு சிக்னல்கள் அனுப்பலாம். மெக்னீசியம் ஒரு நண்பன் தோளில் கை வைத்து அமைதியாக இரு என்று சொல்வது போல இந்த நரம்புகளை சாந்தப்படுத்துகிறது. படுக்கையில் படுத்ததும் மனம் அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கும் மூத்தவர்களுக்கு மேக்னீசியம் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுகிறது. அதனால் ஆழ்ந்த தூக்கத்துக்குள் செல்வது எளிதாகிறது. புணையில் இருக்கும் ஒரு பாட்டி மாலை 6 மணிக்கு தன்னுடைய சிற்றுண்டியோடு ஒரு வாழைப்பழத்தை சேர்த்ததிலிருந்து அவருடைய மாலை நேரம் அமைதியாகவும் இரவுகள் குறைவாக துண்டிக்கப்படுவதையும் பகிர்ந்தார். இது எந்த மாயமும் கிடையாது. உங்கள் உடலுக்கு அது அமைதியாகவே தேவைப்படுகிறதை நீங்கள் கொடுக்கிறீர்கள், அவ்வளவுதான். டிரிப்டோபேன் ஆழ்ந்த மீள் உருவாக்கும் தூக்கத்திற்கு ஆதரவு. டிரிப்டோபேன் என்பது வாழைப்பழத்தில் இயற்கையாகவே இருக்கும் ஒரு அமினோ அமிலம். இது செரடோனின் மற்றும் மெலட்டோனின் என்ற 2 முக்கிய ரசாயனங்களின் அடிப்படை கட்டுமானம். இந்த இரண்டும் தான் உடலின் மனநிலையும் தூக்க சுழற்சியையும் கட்டுப்படுத்தும் முக்கிய காரகங்கள். வயது கூடும்போது இந்த ரசாயனங்களின் உற்பத்தி குறையலாம். அதனால் தூக்கம் லேசாகவும் சிறிய சத்தத்திற்கே குலையக்கூடியதாகவும் மாறும். டிரிப்டோபேனை வழங்குவதன் மூலம் வாழைப்பழம் மூளைக்கு அமைதி அளிக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை உருவாக்க உதவுகிறது. இது ஆழ்ந்த தூக்கத்துக்குள் மென்மையான மாற்றத்தை ஊக்குவிக்கிறது. டெல்லியில் இருக்கும் ஒருவர் சிறிய சத்தத்திற்கே விழுத்து விடுவார் என்றால் இந்த ஒரு மாற்றம் படுக்கையில் புரண்டு கொண்டே இருப்பதற்கும் காலை வரை தூங்குவதற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கலாம். சரியான நேரத்தில் சாப்பிடப்படும் வாழைப்பழம் நிம்மதியான தூக்கத்துக்கான ஒரு மென்மையான இயற்கையான தயாரிப்பின் ஒரு பகுதியாக மாறுகிறது. எளிதில் ஜீரணமாகவும் இயற்கை சர்க்கரைகள் கனமான டெசர்ட்டுகள் அல்லது சிக்கலான கார்போஹைட்ரேட் ஸ்நாக்ஸ்களுடன் ஒப்பிட்டால் வாழைப்பழத்தில் இருக்கும் இயற்கை சர்க்கரைகள் உடலுக்கு எளிதாக ஜீரணமாகி உறிஞ்சப்படுகின்றன. இதன் அர்த்தம் என்ன? மாலை நேரத்தில் ஜீரண அமைப்புக்கு குறைவான வேலை. நிறைந்த வயிற்றால் பிளாடருக்கு மேல் நோக்கி வரும் அழுத்தமும் குறைவு. பல மூத்தவர்கள் ஜீரண கோளாறுகள் இரவு நேர சிறுநீருக்கு எவ்வளவு பங்கு வகிக்கிறது என்பதை அடிக்கடி குறைவாக மதிப்பிடுகிறார்கள். கனமான தாமதமான சிற்றுண்டியை ஒரு பழுத்த வாழைப்பழத்தால் மாற்றுவது சீரணத்தை லேசாக்குகிறது. பிளாடரையும் தேவையற்ற எரிச்சலிலிருந்து காப்பாற்றுகிறது. சென்னையில் இருக்கும் ஒரு வயதான தம்பதிகள் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடும் அல்வாவை வாழைப்பழத்தால் மாற்றினார்கள். அதன் பலன் சிறந்த தூக்கம் மட்டுமல்ல, அடுத்த நாள் காலையும் லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது. நிஜ வாழ்க்கை உதாரணம். லட்சுமியின் கதை. லட்சுமி கோயம்புத்தூரை சேர்ந்த 68 வயதான ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை. பல வருடங்களாக அவர் ஒவ்வொரு இரவும் 2 தடவை கட்டாயமாக விழித்துக் கொண்டிருந்தார். இது வயசானதால்தான் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். வாழைப்பழத்தின் நேரம் மற்றும் அதன் பயன்கள் பற்றி தெரிந்த பின் அவர் ஒரு மாற்றத்தை முயற்சி செய்ய முடிவு செய்தார். மாலை 6:30 மணிக்கு ஒரு பழுத்த வாழைப்பழம். அதற்கு பிறகு டீயும் இல்லை, பாலும் இல்லை. ஒரே ஒரு வாரத்திற்குள் அவர் பல வருடங்களில் முதல் முறையாக 6 மணி நேரம் தொடர்ந்து தூங்க ஆரம்பித்தார். அவருடைய காலைகள் புத்துணர்ச்சியாக இருந்தன. கால்களில் இருந்த கனமும் குறைந்தது. மனநிலையும் ஒளிமயமாக மாறியது. அவர் அடிக்கடி சொல்வார், இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் என்னோட இரவுகளை எனக்கு திருப்பி கொடுக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. இந்த சின்ன மாற்றம் எந்த மருந்தும் இல்லாமல் அவருடைய தினசரி சக்தியை மாற்றியது. உங்களுடன் ஒரு இணைப்பு தூக்கத்திற்கான மென்மையான பரிசு வாழைப்பழம் மேஜையில் இருக்கும் இன்னொரு பழம் மட்டும் கிடையாது. அது பிளாடர் இதயம் மனம் மூன்றுக்கும் ஒரு மென்மையான பரிசாக மாறலாம். இதற்கு எந்த சமையலும் தேவையில்லை. சிறப்பு சேமிப்பும் தேவையில்லை. விலை உயர்ந்த வாங்குதலும் கிடையாது. தேவைப்படுவது சரியான நேரம் மற்றும் கொஞ்சம் விழிப்புணர்வு மட்டுமே. இந்தியா முழுவதும் ஷிம்லாவின் குளிர்ந்த மலைகளில் இருந்து மும்பையின் பரபரப்பான தெருக்கள் வரை இது ஒரு சிறிய பழக்கம். எளிதாக தினசரி வாழ்க்கையில் சேர்க்கக்கூடியது. வாழைப்பழத்தை சரியான முறையில் சாப்பிடுவது தடை பற்றி அல்ல, அது ஒத்திசைவு பற்றி.
உடலின் தேவைகளுடன் எதிர்த்து போராடாமல் அதோடு சேர்ந்து வேலை செய்வது. அதன் பலனாக உங்கள் இரவுகள் அமைதியாகவும் உங்கள் காலைகள் வெளிச்சத்தோடும் புத்துணர்ச்சியோடும் நிரம்பும். வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடுவது? முழு இரவும் தூங்க உதவும் சரியான முறை, சாப்பிடும் சரியான நேரம், பல மூத்தவர்களுக்கு உணவு என்ன என்பது போலவே எப்போது சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம். வாழைப்பழத்தை சாப்பிட ஏற்ற சிறந்த நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, அல்லது முன்னதாக சாப்பிட்ட இரவு உணவுக்கு பிறகு சுமார் 1 மணி நேரம் கழித்து. இதனால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை படுக்கப் போகும் முன் ஜீரணித்து உறிஞ்சிக் கொள்ள நேரம் கிடைக்கும். பிளாடருக்கு கூடுதல் சுமை இல்லாமல் மிகவும் தாமதமாக, குறிப்பாக மாலை 7:30 பிறகு சாப்பிட்டால் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் கூட சிறுநீரகமும் பிளாடரும் செயலில் இருக்க வேண்டிய நிலை வரும். இந்திய வீடுகளில் மாலை நேரம் பொதுவாக டீ, ஸ்நாக்ஸ், சின்ன சின்ன பேச்சுகளால் நிரம்பியிருக்கும். அந்த மென்மையான மாலை வழக்கத்தின் ஒரு பகுதியாக வாழைப்பழத்தை சேர்ப்பது நல்ல தூக்கத்துக்கான ஒரு நடைமுறை மற்றும் பயனுள்ள வழியாகவும். சரியான அளவு வாழைப்பழ விஷயத்தில் அதிகம் என்றால் நல்லது என்று நினைக்க வேண்டாம். சுமார் 120 முதல் 150 கிராம் எடையுள்ள ஒரு நடுத்தர அளவிலான வாழைப்பழம் போதும். அது ஜீரண அமைப்பை அதிக சுமையாக்காமல் பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் இயற்கை சர்க்கரைகளை வழங்கும். சில மூத்தவர்கள் 2-3 சாப்பிட்டா பயன் இரட்டிப்பாகுமா என்று நினைப்பார்கள். ஆனால் அது பெரும்பாலும் வயிறு கனமாக உணரப்படுவதற்கும் கூடுதல் திரவச் சுமைக்கும் லேசான ஜீரண கோளாறுக்கும் வழிவகுக்கும். இலக்கு உடலை மெதுவாக ஊட்டுவது, அதை நிரப்பி விடுவது அல்ல. சரியான நேரத்தில் சாப்பிடப்படும் ஒரே ஒரு வாழைப்பழம் அவசரத்தில் சாப்பிடும் ஒரு தட்டை விட தூக்கத்திற்கு அதிக பயன் தரும். அளவோடு இருப்பது வயிற்றை லேசாகவும் இரவு முழுவதும் பிளாடரை அமைதியாகவும் வைத்திருக்கும். சரியான பழுத்த நிலையை தேர்வு செய்வது வாழைப்பழத்தின் நிலை உடல் அதற்கு எப்படி பதிலளிக்கிறது என்பதை மிகவும் தீர்மானிக்கிறது. முழுமையாக பழுத்த மஞ்சள் நிறத்தில் சில சிறிய பழுப்பு புள்ளிகள் உள்ள வாழைப்பழம் அதிகபட்ச ஊட்டச்சத்தையும் எளிதான ஜீரணத்தையும் தரும். வாழைப்பழம் மிகவும் பச்சையாக இருந்தால் அது வாயு மற்றும் வீக்கத்தை உண்டாக்கலாம். அது பிளாடருக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அதேபோல் அதிகமாக பழுத்து மென்மையாக மசியந்திருந்தால் இரத்தச் சர்க்கரையில் திடீர் உயர்வை ஏற்படுத்தலாம். அது பின்னர் இரவில் உங்கள் தூக்கத்தை குலைக்கக்கூடும். இந்தியா முழுவதும் உள்ளூர் சந்தைகளில் வாழைப்பழம் பல்வேறு பழுத்த நிலைகளில் கிடைப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பார்க்க திடமாகவும் புதிதாகவும் ஒரு நாளுக்குள் சாப்பிட தயாராக இருக்கிற மாதிரியானவற்றை தேர்ந்தெடுங்கள். இந்த சின்ன தேர்வே உங்கள் மாலை நேரத்தை மிகவும் அமைதியானதாக மாற்றக்கூடும். சரியான வெப்பநிலையில் சாப்பிடுவது பல மூத்தவர்களுக்கு பிரிட்ஜிலிருந்து எடுத்து சாப்பிடும் குளிர்ந்த வாழைப்பழம் சூடான காலநிலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தோன்றலாம். ஆனால் குளிர்ந்த பழங்கள் பிளாடரின் உள் அடுக்கை எரிச்சல் அடையச் செய்யலாம். மேலும் மூத்தவர்களில் ஜீரணத்தை மெதுவாக்கவும் செய்யும். அறை வெப்பநிலையில் சாப்பிடும்போது வயிறு வெப்பமாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் சீராக உறிஞ்சப்படுகின்றன. நீங்கள் வாழைப்பழத்தை புதிதாக வைத்திருக்க பிரிட்ஜில் வைத்திருந்தால் சாப்பிடுவதற்கு குறைந்தது 30 நிமிடம் முன்பு வெளியே எடுத்து வையுங்கள். இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். பழமும் உங்கள் உடலும் ஒரே வெப்பநிலையில் இணங்க வேண்டும். ஆயுர்வேதத்திலும் இதே காரணத்தால்தான் மாலை நேரத்தில் சூடான அல்லது அறை வெப்பநிலையில் உள்ள உணவுகள் அடிக்கடி பரிந்துரைக்கப்படுகின்றன. தனியாக சாப்பிடுங்கள். பிற உணவுகளுடன் கலக்க வேண்டாம். வாழைப்பழத்தை தனியாக சாப்பிடும் போதுதான் அதன் முழு பயனும் கிடைக்கும். குளிர்ந்த பால், கடுமையான டி அல்லது தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற தண்ணீர் நிறைந்த பழங்களுடன் இதை சேர்க்கக்கூடாது. மாலை நேரத்தில் வாழைப்பழத்தை கனமான திரவங்களோடு அல்லது தண்ணீர் அதிகம் உள்ள உணவுகளோடு சேர்த்தால் பிளாடரின் சுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்களையே அது குறைத்துவிடும். இந்த பழக்கம் பல இந்திய வீடுகளில் ரொம்ப சாதாரணம். படுக்க போறதுக்கு முன் ஒரு கப்பால் பிளத் ஒரு வாழைப்பழம் ரொம்ப ஆரோக்கியம் என்று நினைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது தூக்கத்தை குலைக்க கூடும். மாலை நேர வாழைப்பழத்தை ஒரு சிறிய தனியான ஸ்நாக்காக நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற உணவுகளால் கவனம் சிதறாமல் உங்கள் உடலுக்கு கொடுக்கப்படும் ஒரு பரிசு போல கூடுதல் பயனுக்கு புத்திசாலித்தனமான சேர்க்கை. நீங்கள் சற்று மாற்றம் செய்ய விரும்பினாலோ அல்லது ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க விரும்பினாலோ உங்கள் வாழைப்பழத்தோடு லேசாக வறுத்த பாதாம் ஒரு சிறிய கைப்பிடி சேர்க்கலாம். பாதாமில் மெக்னீசியம் நிறைய உள்ளது.
இது பொட்டாசியத்துடன் சேர்ந்து தசைகளை தளர்வாகவும் நரம்புகளை அமைதியாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இந்த சேர்க்கை உங்கள் மாலை நேரத்தை இன்னும் அமைதியாகவும் இரவுகளை இன்னும் ஆழமாகவும் மாற்றலாம். ஆனால் அளவு முக்கியம். 5 முதல் 7 பாதாம் போதும். குஜராத்தில் பல மூத்தவர்கள் மாலை ஆரம்பத்திலேயே இந்த சேர்க்கையை சாப்பிடுவார்கள். இது திருப்தியாகவும் ஜீரணத்திற்கு மென்மையாகவும் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த விழிப்புணர்வான அணுகுமுறை ஒரு சாதாரண ஸ்நாக் ஐ நல்ல தூக்கத்துக்கான ஒரு திட்டமிட்ட அடியாக மாற்றுகிறது. தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகள் ஆரோக்கியமான உணவுகள் கூட தவறான முறையில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கே எதிராக வேலை செய்யலாம். படுக்க போறதுக்கு ரொம்ப அருகில் வாழைப்பழம் சாப்பிடுவது, அதை டீயோடு சேர்ப்பது, அல்லது ஒரே நேரத்தில் 2-3 சாப்பிடுவது, இவையெல்லாம் இரவிலே கனத்த உணர்வு அமிலத்தன்மை அல்லது அதிக சிறுநீர் என்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இன்னொரு பொதுவான தவறு என்னன்னா, இரவு உணவுக்கு பிறகே வயிறு நிரம்பி ஊதிய மாதிரி இருக்கும்போது வாழைப்பழம் சாப்பிடுவது. இது அசௌகரியத்தை இன்னும் அதிகரிக்கும். முக்கிய விஷயம் என்ன? சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான உணவை உடலுக்கு கொடுப்பது. இந்த சின்ன சின்ன தவறுகளை பற்றி விழிப்புணர்வுடன் இருந்தால் எந்த எதிர்பாராத பிரச்சனையும் இல்லாமல் முழு பயனையும் பெற முடியும். நிஜ வாழ்க்கை உதாரணம். ரமேஷின் கதை. நாக்பூரைச் சேர்ந்த 72 வயதான ரமேஷ் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு இரவும் ஒரு கிளாஸ் குளிர்ந்த பாலுடன் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தார். இதனால் உடல் பலமாகும் என்று அவர் நம்பினார். ஆனால் அதற்கு பதிலாக அவர் இரவு 2 அல்லது 3 தடவை சிறுநீர் கழிக்க வழித்தார். ஒவ்வொரு காலையும் சோர்வாக உணர்ந்தார். பின்னர் மாலை 6:30 மணிக்கு பால் இல்லாமல் வேறு எந்த தண்ணீர் நிறைந்த உணவுகளும் இல்லாமல் ஒரு பழுத்த வாழைப்பழம் மட்டும் சாப்பிடத் தொடங்கினார். ஒரே ஒரு வாரத்திற்குள் அவருடைய தூக்கம் மாறியது. முதலில் ஒரே ஒரு முறை மட்டும் விழித்தார். பிறகு விரைவிலேயே முழு இரவும் தூங்க ஆரம்பித்தார். காலைகள் லேசாக இருந்தன. மனநிலை பிரகாசமாக இருந்தது. தினசரி நடைபயிற்சியும் எளிதாக இருந்தது. அவருடைய கதை ஒரு சின்ன பழக்க மாற்றம் கூட வயதான காலத்தில் ஓய்வையும் சக்தியையும் திரும்ப கொடுக்க முடியும் என்பதற்கான நேரடி சாட்சி. நீங்கள் சாப்பிடுவது வெறும் ஒரு பழம் அல்ல. வாழைப்பழத்திற்கு சரியான நேரம், சரியான அளவு, சரியான பழுத்த நிலை, சரியான சேர்க்கை, இவையெல்லாம் தேர்வு செய்தால் நீங்கள் வெறும் ஒரு பழத்தை சாப்பிடவில்லை. உங்கள் உடலின் இயற்கை தேவைகளோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். இந்த விழிப்புணர்வான அணுகுமுறை உங்கள் பிளாடருக்கு ஓய்வளிக்கிறது, உங்கள் நரம்புகளுக்கு அமைதி தருகிறது, உங்கள் தூக்கத்திற்கு ஆழம் கொடுக்கிறது. மாற்றம் மென்மையானது, ஆனால் அதன் தாக்கம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது உங்களுக்காக. வாழைப்பழம் முழு பயன் தர மாலை 7 மணிக்கு பிறகு தவிர்க்க வேண்டிய உணவுகள் அமிலம் அதிகமான பழங்கள். ஆரஞ்சு, அன்னாச்சி, திராட்சை பழங்கள் பொதுவாக ஆரோக்கியம் என்று கருதப்படுகின்றன. ஆனால் சில வகைகள் இரவிலே பிளாடரை அமைதியாக எரிச்சல் அடையச் செய்யலாம். ஆரஞ்சு, அன்னாச்சி, திராட்சை இவை இயற்கையான அமிலம் நிறைந்தவை. மூத்தவர்களில் ஏற்கனவே சென்சிட்டிவாக இருக்கும் மூத்திர பாதையை இவை எளிதில் தொந்தரவு செய்யும். இந்த எரிச்சல் பிளாடர் பாதி கூட நிரம்பாத நிலையில் கூட உடனே போகணும் என்ற பொய்யான அவசர உணர்வை ஏற்படுத்தும். இரவு 2 மணிக்கு விழிக்க வைத்ததாக பகிர்ந்தார். அந்த பழங்களை மதிய உணவு நேரத்துக்கு மாற்றியதும் சில நாட்களிலேயே அவருடைய தூக்கம் மேம்பட்டது. இரவு தொந்தரவுகளை தவிர்க்க மற்றும் மாலை வாழைப்பழம் அமைதியாக வேலை செய்ய இந்த பழங்களை மதியம் 2 மணிக்குள் சாப்பிடுங்கள். தண்ணீர் அதிகம் உள்ள உணவுகள், தர்பூஷணி, மெல்லிய சூப், ரசம், இந்த உணவுகள் லேசாக உணரப்படலாம். ஆனால் அவை உடலுக்குள் திரவச் சுமையை அதிகரிக்கின்றன. குறிப்பாக சூரியன் மறைந்த பிறகு எடுத்தால் தர்பூஷணி துண்டுகள், கிளியர் சூப் அல்லது ஆறுதலான ரசம் இவை சில மணி நேரத்திலேயே பிளாடரை அமைதியாக நிரப்பிவிடும். அதனால்தான் நான் தண்ணீர் குடிக்கவே இல்லையே என்று நினைத்தாலும் பல மூத்தவர்கள் நள்ளிரவில் விழிக்கிறார்கள். புனேயில் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இரவிலே ரசம் குடிப்பதை நிறுத்தியதும் பாத்ரூம் போகும் பயணங்கள் குறைந்தன. தீர்வு ரொம்ப எளிது. இந்த உணவுகளை பகலில் சாப்பிடுங்கள். மாலையை லேசாகவும் உலர்ந்ததாகவும் வைத்திருங்கள். அப்போதுதான் பிளாடர் அமைதியாக இருக்கும். வாழைப்பழத்தின் பயனும் தடையில்லாமல் கிடைக்கும். சிறுநீர் அதிகரிக்கும் பானங்கள், டீ, காஃபி, கிரீன் டீ. சில பானங்கள் சிறுநீரகங்களை வேகமாக வேலை செய்ய வைக்கும். அதனால் அதிக சிறுநீர் உருவாகும். டீ, காஃபி, கிரீன் டீ இவையெல்லாம் லேசான மூத்திர விடும் தன்மை கொண்டவை. மூத்தவர்களுக்கு மாலை 6 மணிக்கு குடிக்கும் ஒரு சிறிய கப் கூட இரவு 1 அல்லது 2 மணிக்கு விழிக்க காரணமாகலாம்.
அகமதாபாத்தில் ஒரு மாமா மாலை டீயை வெந்நீராக மாற்றியதும் அவருடைய தூக்கம் ஆழமானது. இந்த பானங்களை விரும்பினால் அவற்றை காலை அல்லது மதிய ஆரம்பத்திற்கு மாற்றுங்கள். மாலையில் வெந்நீர் அல்லது காஃபின் இல்லாத மூலிகை கஷாயம் மாதிரி அமைதியான தேர்வுகளை செய்யுங்கள். உப்பான உணவுகள் பாப்படம், ஊறுகாய், அதிக உப்பு கொண்ட கறிகள். உப்பு அதிகமாக இருந்தால் தாகம் அதிகரிக்கும். அதனால் இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் அதிக தண்ணீர் குடிப்பீர்கள். அது நேரடியாக அல்லது அதிக உப்பு கொண்ட கறிகள், இவை தெரியாமலேயே இந்த சங்கிலி தாக்கத்தை ஆரம்பிக்கலாம். ராஜஸ்தானில் பாப்படம் இரவு உணவில் சாதாரணம். அதனால் பல மூத்தவர்கள் அறியாமலே இரவு சிறுநீர் பிரச்சனையை அதிகரிக்கிறார்கள். மாலை உணவில் உப்பை குறைப்பது அல்லது இந்த உணவுகளை முழுவதுமாக தவிர்ப்பது உங்கள் வாழைப்பழம் சரியாக வேலை செய்ய உதவும். அதற்கு பதிலாக லேசான மசாலாவுடன் காய்கறிகள் அல்லது ஆவியில் வேக வைத்த உணவுகளை தேர்ந்தெடுங்கள். அவை திருப்தி தரும், ஆனால் அதிக தாகம் ஏற்படுத்தாது. எப்படியாவது என்று படுக்கைக்கு முன் தண்ணீர் குடிப்பது. பல மூத்தவர்கள் இரவில் தாகம் வந்தால் என்று நினைத்து படுக்கப் போகும் முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பார்கள். நல்ல எண்ணத்தோடு செய்தாலும் இந்த பழக்கம் பிளாடரின் ஆரம்ப சிக்னல்களை தூண்டி உங்கள் தூக்கத்தை குறைத்துவிடும். டெல்லியில் ஒரு மூத்தவர் முழு கிளாஸுக்கு பதிலா 2 சின்ன சிப்புகள் மட்டும் குடிக்க ஆரம்பித்தார். அதன் பலன் அவர் கூடுதல் 3 மணி நேரம் விழிக்காமல் தூங்க முடிந்தது. சரியான நேரத்தில் சாப்பிடப்பட்ட உங்கள் வாழைப்பழமே ஏற்கனவே பிளாடருக்கும் நரம்புகளுக்கும் ஆதரவு தருகிறது. அதற்கு மேலாக படுக்கையில் தேவையற்ற திரவங்களை சேர்ப்பது உடலுக்கு கூடுதல் வேலை மட்டுமே. உங்கள் உடல் உண்மையிலேயே தாகமாக இருந்தால் அது உங்களுக்கு சொல்வதை நம்புங்கள். படுக்கைக்கு முன் குடிப்பதை குறைந்தபட்சமாக வைத்திருங்கள். அமைதியான தடையில்லா தூக்கத்திற்காக மாலை 7 மணிக்கு பிறகு இந்த உணவுகள் மற்றும் பழக்கங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் உடலுக்கு ஓய்வெடுக்க சிறந்த வாய்ப்பை தருகிறீர்கள். பிளாடர் அமைதியாக இருக்கும், ஜீரணம் லேசாக இருக்கும். மாலை வாழைப்பழம் அதன் முழு பயனையும் தரும். ஒரு அமைதியான தடையில்லா இரவு. நாம் ஒன்றாக ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த உண்மையை பார்த்தோம். வாழைப்பழத்தை சரியான முறையில் சாப்பிட்டால் இரவெல்லாம் மீண்டும் மீண்டும் பாத்ரூம் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியும். இது எந்த சிக்கலான தீர்வும் இல்லை. விலை உயர்ந்த மருந்துகளும் தேவையில்லை. இது நேரம், அளவு மற்றும் கொஞ்சம் விழிப்புணர்வு பற்றியது. சின்ன மாற்றங்களானால் பெரிய வித்தியாசம். இந்தியா முழுவதும் பல மூத்தவர்கள் ஏற்கனவே இதன் பலனை பார்த்திருக்கிறார்கள். அதிக சக்தியுடன் காலையில் எழுவது, கால்கள் லேசாக உணர்வது, மனம் தெளிவாக இருப்பது. நீங்களும் இந்த அமைதியும் ஓய்வையும் அனுபவிக்கலாம். 60 அல்லது 70 வயதுக்கு பிறகும் சரியான பராமரிப்பு கிடைத்தால் உடல் நன்றியுடன் பதிலளிக்கும். அது நினைவில் வைத்திருக்கும் எப்படி ஆழமாக தூங்க வேண்டும், எப்படி இரவு முழுவதும் மீள வேண்டும், எப்படி வலிமையுடன் காலை வரவேற்க வேண்டும். நீங்கள் பல தசாப்தங்கள் பொறுப்புகளின் சுமையை சுமந்திருக்கிறீர்கள். இப்போ உங்கள் உடலுக்கும் அது எப்போதும் பிறருக்கு கொடுத்த அந்த அன்பும் கருணையும் கிடைக்க வேண்டிய நேரம். கனமான அல்லது தொந்தரவு தரும் உணவுகளுக்கு பதிலாக சரியான நேரத்தில் வாழைப்பழத்தை தேர்வு செய்வதன் மூலம் உங்கள் உடலுக்கு ஒரு மென்மையான பரிசை அளிக்கிறீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் உடல் தடையில் தூக்கமும் புத்துணர்ச்சியான காலையும் என்ற மொழியில் உங்களுக்கு நன்றி சொல்லும். ஒரு சின்ன அழைப்பு. இதை 3 நாட்கள் மட்டும் முயற்சி செய்ய நான் உங்களை அழைக்கிறேன். மாலை ஆரம்பத்தில் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை தேர்ந்தெடுங்கள். நாம் பேசிய எளிய வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள், பிறகு கவனியுங்கள். உங்கள் இரவுகள் எப்படி உணரப்படுகின்றன? நீங்கள் குறைவாக விழிக்கிறீர்களா? உங்கள் காலைகள் எப்படி மாறுகின்றன? உங்கள் சக்தி, உங்கள் மனநிலை, நாளின் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை அனுபவிக்கும் திறன், இதையெல்லாம் கவனியுங்கள். இது பூரணத்தன்மை பற்றி அல்ல, உங்கள் உடலை கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொள்வது பற்றியது. இந்த 3 நாட்கள் பல வருடங்கள் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தின் தொடக்கமாக இருக்கலாம். இந்த செய்தி உங்களை தொடர்ந்திருந்தால் அல்லது செயல்பட தூண்டியிருந்தால் தயவு செய்து கமெண்ட்ஸில் நம்பிக்கை என்று டைப் செய்யுங்கள். உங்களுடைய அந்த ஒரு வார்த்தை மற்றொரு மூத்தவருக்கு அமைதியான இரவுகளுக்கான நம்பிக்கையை கொடுக்கலாம். இந்த வீடியோவை ஒரு நண்பர், அண்டை வீட்டார் அல்லது குடும்ப உறுப்பினருடன் பகிருங்கள். அவர்களுக்கு இதன் பயன் கிடைக்கலாம். மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மென்மையான அறிவியல் ஆதாரம் உள்ள இந்த பயணத்தை நாம் ஒன்றாக தொடரலாம். இன்றிரவு அமைதியாக இருக்கட்டும். உங்கள் தூக்கம் ஆழமாக இருக்கட்டும். உங்கள் காலை உதய சூரியன் கீழ் முதல் டீ ஷிப்பை போல சூடாகவும் ஆறுதலாகவும் இருக்கட்டும்.